மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் இதையெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ற வகையில் 60 வயதுக்குள் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட போகின்றதா, வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகின்றதா, எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி இல்லைனா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்ற மாதிரி தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் ரகசியத்தை பற்றியும் வாழ்க்கையில் நடக்க போகும் அதிசயத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தனுசு ராசி, உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதியாக இருக்கின்றவர் குரு பகவான் ஆவார். இதனால் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்வதை தவிர்த்திடணும். தந்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு 45 வயதுக்கு மேல் தோன்றி மறையும். எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் குறைஞ்சிடும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு 33 வயதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து மிக பெரும் லாபம் ஏற்படும். சுயநலமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தனக்கான ஆதாயத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் 36 வயதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும். செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கணும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் 40 வயதுக்கு பிறகு ஆர்வம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அடிக்கடி நிறைவேற்றுவீங்க இந்த 60 வயது காலகட்டத்தில். அதாவது இந்த 60 வயதுக்குள்ளார இனம் புரியாத சில சிந்தனைகளால் அடிக்கடி குழப்பம் ஏற்படும். திடீர் பயணங்களால் 36 வயதுக்கு பிறகு நல்ல அனுபவமும் லாபமும் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை 47 வயதுக்கு பிறகு சிறப்பாக எடுப்பீங்க. தூரத்து உறவினர்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். செல்ல பிராணிகளிடத்தில் கவனமாக இருக்கணும். 40 வயதுக்கு பிறகு நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் 50 வயதுக்கு பிறகு உங்களுக்கு அமையும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது 38 வயதுக்கு பிறகு ரொம்ப அவசியம்னே சொல்ல வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும். யாருடன் பழகிறோம், எதற்காக பழகிறோம், எப்படி பழகிறோம் அப்படின்றதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொழுப்பு சார்ந்த உணவு வகைகளை 41 வயதுக்கு பிறகு குறைத்து கொள்வது எதிர்காலத்திற்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இருக்கக்கூடிய 12 ராசிகளில் உங்களுடைய ராசி ஒரு உபய ராசி, பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ராசி, ஒரு ஆண் ராசி தான் உங்களுடைய ராசி. குரு பகவானை தனுசு ராசிக்காரர்கள் அதிபதியாக கொண்டிருப்பதால் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா அதில் அவங்க வெற்றி பெற முடியாமல் போனாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் மாறுபட்ட கோணத்தில் பார்த்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். புதிய வீடுகள் வாங்குவது மற்றும் வீட்டினை சீர் செய்வது போன்ற சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய 28 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். கையிருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு நல்லதாக இருக்கும். பண வரவுகள் எல்லாம் மத்தியமமாக இருக்கும். தொழில் சார்ந்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கடன்களுடைய ஒரு பகுதியை நீங்கள் 40 வயதுக்கு பிறகு நிறைவு செய்வீர்கள், அடைத்திடுவீங்க. உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் இலக்குகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து போயிடும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் உங்களில் சிலருக்கு சாதகமாக அமையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும்.
தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் மிக முக்கியமாக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிராமல் இருப்பது தான் நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் 48 வயதுக்கு பிறகு மிக பெரும் அளவில் கைகூடி வரும். கடையை விரிவுபடுத்துவது சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் 38 வயதுக்கு பிறகு அதிகமாகும். பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு 49 வயதுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பணியாட்களிடம் கொடுக்கல் வாங்கல்ல 40 வயதுக்கு பிறகு கவனமாக இருக்கணும். உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களால் 52 வயதுக்கு பிறகு லாபம் அடைவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கெமிக்கல் சார்ந்த பணிகளில் 56 வயதுக்கு பிறகு மிக பெரும் அளவில் லாபம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் முன்னேற்றம் ஏற்படும் காலம் என்றால் கட்சி ரீதியாக உங்களை தேடி பதவிகளும் பதவி உயர்வுகளும் வரக்கூடிய காலம் என்றால் அது 46 வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிகழும் என்று சொல்ல முடியும். எதிலையும் பேராசையின்றி செயல்படணும். திடீர் பயணங்களால் உடலில் சோர்வு உண்டாகும். ஆன்மீக கருத்துக்களில் கவனத்தோடு இருக்கணும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் 40 வயதுக்கு பிறகு உண்டாகும். மனதளவில் இருந்த தயக்க உணர்வுகளும் கவலைகளும் குறைந்திடும். எதிராக செயல்பட்டவர்களை சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடியவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். தன காரகனான குரு பகவானுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்துக்கு பின்னாடி ஒருபோதும் நீங்கள் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனிதர்கள் தான், மனம்தான் பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் மிக பெரும் அளவில் உயர் பதவியில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பெருசாக அடிபணிந்து போக மாட்டீங்க. யார் சிறந்தவர், யார் நல்ல குணம் படைத்தவர் அப்படின்றத தெரிந்து கொண்டு அவர் பின்னால் செல்பவர் தான், அவருக்கு மரியாதை கொடுப்பவர் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கண்டங்கள் இருந்தாலும் நீண்ட ஆயுளோடு கிட்டத்தட்ட 80 வயது வரை சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். தவறி போன சில பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய காலம் 42 வயதுக்கு பிறகு. வாழ்க்கை துணைவர் வழியில் சாதகமான சூழல் உங்களுக்கு அமையும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறைஞ்சிட்டும். சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீங்க. தூரதேச பயண சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு 48 வயதுக்கு பிறகு அதிகமாகி இருக்கும். பெரும்பாலுமே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உயரமுடையவர்களாகவும் கூர்மையான மூக்கு உடையவர்களாகவும் ஒரு சிறப்பான பார்வை உடையவர்களாகவும் இருப்பீங்க. நடக்கும் போதும் சரி நிற்கும் போதும் சரி உங்ககிட்ட ஒரு கம்பீரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பேச்சு சுத்தமாக இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். உங்களுடைய சிறந்த அறிவாற்றலால் 46 வயதுக்கு பிறகு மிக பெரும் அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பற்று இல்லாமல் இருப்பீங்க. குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நன்மைகளும் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் குறைந்திடும். வாகனத்தை மாற்றுவது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் நீங்கி அருமையான ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். அரசு தொடர்புகளின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளை 52 வயதுக்கு பிறகு ஏற்படுத்தி கொள்வீங்க. நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சிறந்த முடிவுகள் உங்களை தேடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகத்தில் அரசு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செயல்படணும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி பிறக்கும். 60 வயதுக்குள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இழுபறியான காரியங்கள் எல்லாத்தையும் சாதகமாக முடிச்சிடுவீங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய அனுபவம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க.
முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வீங்க. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான புதிய வியூகங்களை 40 வயதுக்கு பிறகு அமைத்து வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். உங்களை பற்றிய சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் மனப்பக்குவமும் உங்களுக்கு நிச்சயம் 60 வயதுக்குள் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த சில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய காலகட்டம் 36 வயதுக்கு பிறகு உருவாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதோ கட்டளையிடுவது போல அதட்டுவது போல இருக்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு குறுக்கிடக்கூடிய போராட்டங்களை, அதாவது உங்கள் வழியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் சந்தோஷத்தோடு அதை தீர்த்து வைப்பீங்க, கடந்து வருவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி சாதனைகளை செய்யக்கூடிய காலகட்டம் என்று பார்த்தால் 46 வயதுக்கு பிறகு மிக சிறப்பான சாதனைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. சுயநலம் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்குவீங்க. உங்களுக்கு பொய் பேசுகிறவங்க, தீய பழக்கம் வழக்கம் உள்ளவங்க, இவங்களெல்லாம் கண்டா சுத்தமாக பிடிக்காது. கோபம் வந்தது அப்படின்னா உங்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாத அளவிற்கு கோபம் பெருமளவில் இருக்கும். தடைபட்டு வந்த பண வரவுகள் எல்லாம் 30 வயதுக்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகமாகும். கிடைப்பதில் பேராசையின்றி செயல்படணும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் இன்னல்கள் எல்லாம் குறைஞ்சிட்டோம். செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகளெல்லாம் குறைஞ்சிட்டோம். காது, மூக்கு, தொண்டை போன்ற பகுதிகளில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. மனதளவில் உற்சாகமான சிந்தனைகளும் சூழ்நிலைகளும் 40 வயதுக்கு பிறகு உருவாகும். இதயம் மற்றும் செரிமான பிரச்சனை 42 வயதுக்கு பிறகு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். உறவினர்களிடத்தில் செல்வாக்கு, உங்களுடைய செல்வாக்கு 48 வயதுக்கு பிறகு உயரும். தாயின் ஆரோக்கியத்தில் 40 வயதுக்கு மேலே கவனம் செலுத்தணும். பிள்ளைகளிடம் பக்குவமாக பேசி அவர்களை புரிய வைப்பது வெறுப்புகளை குறைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத சில உதவிகள் காலதாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக கோபப்பட வேண்டாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எதிலையும் சுறுசுறுப்போடையும் கடினமான சூழ்நிலைகள்லையும் தனித்தன்மையோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். திருமணம் அப்படின்றது உங்களுக்கு சற்று தாமதமாக அமைந்தால் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு 30, 33, 35 வயதில் திருமணம் நடந்தால் கூட சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கலையே, ஐயோ ஏதாவது ஆயிடுமோ, நம்மளால் எதையும் செய்ய முடியுமோ முடியாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றம் எல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அனைத்தும் நன்மையிலேயே முடியும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 25, 27, 30 வயது ஆனால் கூட கவலைப்பட தேவையில்லை. நல்லபடியாக அனைத்தும் நடந்தேறும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து சந்திக்கலாம். ஆகையால் கொஞ்சம் வயசாகுதே அப்படின்ற கவலை உங்களுக்கு ஒருபோதும் வேண்டாம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பெரும்பாலும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உடல் உழைப்பை எல்லாம் அதிகம் விரும்ப மாட்டீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு வாழ்வீங்க. பண நடமாட்டம் அப்படின்றது எப்போவுமே உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும். பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறே பார்த்தீங்கன்னா அனைத்தையும் உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்வதில் மிகச்சிறந்த திறமைசாலிகள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்ல வேண்டும். மாணவர்கள் மேல்நிலை கல்வியில் கவனத்தோடு இருக்கணும். போட்டி தேர்வுகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். கல்வி நிமித்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் தக்க இடத்திலிருந்து கிடைக்கும்.
உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கண்டிப்பாக வளர்ப்பு பிராணிகளிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆராய்ச்சி கல்வியில் கோப்புகளை கையாளுவதில் கவனமாக இருக்கணும். தொலைத்தொடர்பு சார்ந்த துறைகளில் 40 வயதுக்கு பிறகு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு துறையில் அமோகமான வெற்றிகளையும் பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகளின் மூலம் அலைச்சல் தூக்கமின்மை உண்டானாலும் வெற்றி உங்களுக்கு தான். சக ஊழியர்களுடைய கருத்துக்களை நம்பி முடிவுகளை எடுத்தால் நீங்கள் அதோகதியில்தான் நிற்க வேண்டும், நிர்கதியாக நிற்க வேண்டும். பணி மாற்றம் செயல்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். உங்களுடைய வேலைகளில் சோம்பல் இன்றி செயல்பட்டால் உயர்வு உங்களுக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட ஏற்ற இறக்கத்தோடு செயல்படுவாங்க. சிலருக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அனைத்தும் சாதகமாக அமையும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்ககிட்ட எந்த ரகசியமும் தங்காது என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்கும் கீழ்படிந்து அடிமையாக நடக்க பிடிக்காது. 30 வயதே இருந்தாலும் சரி, 30 வயதுக்கு மேலே நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த தனுசு ராசியில் பிறந்த உங்களால் நிச்சயம் முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். 43 வயதுக்கு பிறகு உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். உங்ககிட்ட அன்பா பழகினா எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற காரணத்தினாலேயும் 36 வயதுக்கு பிறகு அடிக்கடி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க. சின்ன வயசிலிருந்தே தெய்வ பக்தி தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால 35 வயதுக்கு பிறகு அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்ல முற்படுவீங்க. அடிக்கடி தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. 60 வயது ஆனால் கூட உங்களுடைய தர்ம சிந்தனை குறையாது. யாருக்கேனும் ஏதாவது தர்மம் செய்து கொண்டேதான் இருப்பீர்கள். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து எந்த வயதிலும் பேசக்கூடிய ஆட்கள். 60 வயது வரைக்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதில் மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு, அதான் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு தெரில, சரி விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி. ஆனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் 60 வயது ஆனாலும் அந்த இடத்துல எப்படி பேசணும், அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பதில் நீங்கள் புத்திசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய தனுசு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக கார் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் வியாபாரம், எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் தரும். சயனமோட்ச ஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்களுடைய 12வது இடத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவதால் பெரிய பெரிய மகான்களுடைய சமாதிக்கு, ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலையும், வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, சித்தர் வழிபாடு போன்றவற்றிலையும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 45 வயதுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு, உங்களுக்கு பிடித்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. உங்களுக்கு இறைவன் மீது அதிக நம்பிக்கை இருக்கின்றது. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கக்கூடிய தலங்களுக்கு, புனித தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரும்போது உங்களுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு புரியும். 60 வயதுக்குள் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத அந்த தலங்களுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் திருப்புட்குழி. இந்த திருப்புட்குழி, அதாவது திருப்புல்குழி அப்படின்றது தான் நாளடைவில் திருப்புட்குழி அப்படின்ட்டு மாறியது. இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா ஜடாயு எனக்கூடிய கழுகுக்கு ஸ்ரீராமர் தன்னுடைய கைகளாலேயே ஈம கிரியைகள் செய்த தலம் தான் இந்த தலம். ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலம் இந்த தலம். இந்த திருப்புட்குழி பார்த்தீங்கன்னா 108 வைணவ திருத்தலங்களில் ஒரு தலம் என்பது சிறப்பம்சம். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பாலுசெட்டி சத்திரம் என்ற ஊரிலிருந்து தெற்கே செல்லும் சென்னை வேலூர் சாலையில் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்திற்கு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா
சடாயு என்ற பறவைக்கு மோட்சமளித்து அதன் இறுதி சடங்குகளை இங்கு செய்ததால திருப்புட்குழி புல் ஈக்குவல் பறவை ப்ளஸ் குழி, அதன் பிறகுதான் திருப்புட்குழி அப்படின்ட்டு ஆனது. இத்திருத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த 60 வயதுக்குள்ளார நீங்கள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்து வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான நிலைக்கு வருவீங்க. மனை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் மறைந்துட்டோம், குறைஞ்சிட்டோம். மேலும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி 40 வயதுக்கு பிறகு ஒற்றுமை அதிகரிக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் 36 வயதுக்கு பிறகு குறைஞ்சிடும். பண வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய மனதில் நினைத்த காரியத்தை நடத்த உதவும். ஆகையால் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் திருப்புட்குழி திருத்தலத்திற்கும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். 60 வயதுக்குள்ளார என்ன நடக்கும், கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றியும் பார்த்திருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.